அதை சாட்டை முருகனுடைய கட்சியினுடைய தலைவர் சீமான் அதை சொல்லி காட்டுகிறார். இதுல என்ன தவறு இருக்கு? அந்த பாடலை சொல்லி காட்டுகிறார்கள். இதை விட கொடுமையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் காமராஜர் அவர்களை திட்டிருக்கிறார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நடிகர் கமல் அவர்கள் அரசியல் ரீதியாக ஜால்ரா போடுகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நிர்மூலமாகிறது. இந்த அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக இவர் நாங்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை நாங்கள் கொடுக்கின்றோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் யாரார்? உண்மையிலே மோடி அவர்கள் புனிதர் தான். அவர் புனிதருங்க போய் தான் அதற்கு விரதம் இருந்து முறைப்படி அவர் சுத்தபத்தமாக இருந்து அந்த கோயிலை கட்டினார். இவர்கள் போல் அல்ல, இவர்கள் போல் கரைப்படிந்தவர்கள் அல்ல மோடி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என் தமிழ் நேயர்களுக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கோம். சென்ற பதிவில் உங்களுக்கு கருத்துக்கள்லாம் நிறையா மக்கள் கொடுத்துருந்தாங்க. மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிஜேபி பாமகவுக்கு ஆதரவு கொடுத்தது, இருந்தாலும் தோல்வி அடைந்து விட்டீர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? என் தமிழ் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு ஒன்றை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இடைத்தேர்தல் என்பது ஆட்சியாளருக்கு மட்டும்தான், அது எதிர்கட்சிகளுக்கோ ஆப்போசிட்டா நிற்கிற கேண்டிடேட்டுக்கோ அல்ல. ஆகையால் ஆட்சியாளர்களுக்கு தான் இடைத்தேர்தல் வெற்றி பெறும். எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணியில் நிற்கிறது. நாங்கள் நினைத்த மாதிரி எங்களுக்கு 30% மேலே வாக்குகள் கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது தோல்விதான். விக்கிரவாண்டி தேர்தல் என்பது தோல்விதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் நிற்கும் பொழுது கிட்டத்தட்ட 85% வாக்குகள் பதிவானது. ஆனால் 10% டெபாசிட் இழந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அது ஆளுங்கட்சியில் நடந்த ஒரு பெரிய கொடுமைன்னு கூட சொல்லலாம், நல்லதுன்னு சொல்லலாம். ஆனால் அதை எதிர்பார்க்கும் பொழுது ஆர்கே நகர் தொகுதி எதிர்பார்க்கும் போது தினகரனையும் ஜெயலலிதாலாம் எதிர்பார்க்கும் பொழுது இந்த இடைத்தேர்தல் திமுகவுக்கு தோல்வி என்று தான் நான் சொல்வேன். இல்லை, இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பணபலம், அத்தனை அமைச்சர்களும் அங்கே முகாமிட்டு பணம்லாம் கொடுத்ததா சொல்கிறாங்க. அது உண்மையா? அது டிவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வேஷ்டி சேலைகள்லாம் எல்லாம் தெருவில் கொண்டு போட்டு இது மாதிரி திமுக அட்டூழியம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசனுடைய அன்பு மகன் அன்புமணியும் நீங்கள் சொல்வதை நன்றாக கேட்டிருப்பீர்கள். ஆனால் அங்கு நடந்த விஷயத்தை கூர்மையாக கவனிக்க வேண்டும். ஒரு இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது, தேர்தல் நடக்கும் பொழுது தன்னுடைய கட்சியை சார்ந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எது செய்தோமோ இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்குகள் சேகரிக்க வேண்டும். ஆனால் உதயநிதி அவர்கள் நாங்கள் ஊக்கத்தொகையாக கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த கிட்டத்தட்ட 1000 ரூபாய் பொதுமக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் மகளிருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுத்திருக்கிறோம். அந்த ஊக்கத்தொகையை யாருக்கு கிடைக்கவில்லை, அந்த லிஸ்ட்டை பூரா எடுங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டு இருக்கிறார். இது பெரிய தவறு. இது எலெக்ஷன் கமிஷன் பார்த்து சும்மா இருக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியெல்லாம் சில ட்ரிக்ஸுகளை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் நாம் தமிழர் கட்சி சாட்டை திருமுருகன் கள்ளக்குடி கொண்ட அந்த ஒரு பாடலை பாடினதுனால அவரை குண்டாஸில் போட்டு இப்போ இது கைது பண்ணி இப்போ விடுவிச்சிட்டாங்க. இது திமுகவினர் பலரும் எதிர்க்கிறாங்க. அவர் பாடினது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தவறுன்னு பார்க்குறீங்களா இல்லை சரிதானா? சார்,
அதாவது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுது இந்த பாடலை உருவாக்கினார்கள். அந்த பாடலை சாட்டை முருகன் பாடுகிறான். அதை சாட்டை முருகனுடைய கட்சியினுடைய தலைவர் சீமான் அதை சொல்லி காட்டுகிறார். இதில் என்ன தவறு இருக்கு? அந்த பாடலை சொல்லி காட்டுகிறார்கள். இதை விட கொடுமையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் காமராஜர் அவர்களை திட்டிருக்கிறார். எருமை மாடை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், பனை ஏறி, இதெல்லாம் திட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்களுக்கு நெற்றியில் அடிபட்டு சிந்தின இரத்தத்தை தவறாக பயன்படுத்தி தவறான வார்த்தைகளில் சித்தரித்திருக்கிறார். இதை விட கொடுமையெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. பாவடை நாடாவை திறந்து பார் என்றெல்லாம் பெரிய தமிழ் புலமையை சுற்றி காட்டியிருக்கிறார். இதற்கு மேல இது ஒரு பெரிய தவறு அல்ல. இது பாடலுக்காக இவ்வளவு கொந்தளிக்கிறார்கள். அவர்களுடைய இந்த காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறது. காங்கிரஸுக்கு வேற வழி இல்லை, வேற பொழப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுகிறதோ அதை காங்கிரஸ் கேட்கும். காங்கிரஸ் சொல்றதை திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கவே கேட்காது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு செருப்பு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சார், இந்த இந்தியன் 2 1997 முதல் பாகமும் இப்போ 2ஆம் பாகம் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இருந்த இந்தியன் படமும் இப்போ இருக்கிற இந்தியன் படமும் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்தியன் தாத்தா என்ன கருத்து, பலர் விமர்சனம் வேறு மாதிரி வைக்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி படம் பார்த்துருப்பீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியன் பார்ட் 1 வரும்பொழுது அருமையாக இருந்தது. திரைப்படம் நன்றாக இருந்தது. ஊழலை ஒழிப்பதற்காக அந்த படத்தில் சில பாடல்களும் வசனங்களும் கதைகளும் நன்றாக இருந்தது. பார்ட் 2 என்று பேசும் பொழுது கமல் அவர்கள் அரசியலில் குதித்து விட்டார். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியாக இணைந்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பிஏ வேற கொடுத்திருக்கிறது. இதில் சன் பிக்சர்ஸ் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள், வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆகையால் இந்த படம் பார்ட் 2 என்பது நன்றாக உற்று கவனியுங்கள். இதில் லஞ்சத்தை உருவாக்க சொல்கிறார். லஞ்சத்தை இளைஞர்கள்லாம் மறக்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறார். லஞ்சத்தை ஒழிக்க சொல்லவில்லை, லஞ்சத்தை ஊக்குவித்திருக்கு இந்த பார்ட் 2. இல்லை, இப்போ கமல் அவர்கள் தமிழகத்தை விட்டுட்டு குஜராத்தில் ஒரு ஊழல் நடக்கிறது, அதை ஒழிக்க கமல் போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் ஊழலே இல்லையா? இல்லை இது யாரோ ஒருவருக்காக அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக எடுத்த படமாக நினைக்கிறீங்களா? சார், இது சன் பிக்சர்ஸ் உதயநிதி கமல் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. அதாவது குஜராத்தை காட்டுற அளவுக்கு இவர்கள் பெரிய ஒரு அறிவாளிகள் அல்ல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நடிகர் கமல் அவர்கள் அரசியல் ரீதியாக ஜால்ரா போடுகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நிர்மூலமாகிறது. இல்லை, இப்போ இவ்வளோ பெரிய இயக்குனர் இது சங்கருக்கு ஒரு பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்குல்ல. அடுத்து ஒரு படம், இவ்வளோ படம் நல்ல படமாக எடுத்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒருவருக்காக படம் எடுத்தது மாதிரி தானே இருக்கு. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தனியாக எடுக்கும் பொழுது நடிகர், அதாவது ஹீரோக்கள் தலையீட்டு அதிகமாக இருக்கும். அது கமலின் தலையீட்டு அதிகமாக இருந்ததால் இந்த படம் இப்படி வந்திருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்வேன். என்னுடைய மனது சொல்லுகிறது. முதல்வர் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்காக போராடினது இந்த திராவிட அரசு அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அன்று என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடைபெற்றது, யார் பண்ணாங்கிறது தெரியும். இப்போ அவர் இது சொல்கிறது, இப்போ மற்றவங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்கிறாரா, இல்லை அவர் எதை வைத்து அதை நாங்கள் தான் அதுக்கு போராட்டம் என்ன சொல்கிறாரு? ஜல்லிக்கட்டை பற்றி, ஜல்லிக்கட்டுக்கு நம்ம தான் பெற்றுக் கொடுத்தோம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குங்கிற மாதிரி சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக் கொடுத்தது பேசுகிறாரா? அது முற்றிலும் தவறு. இது தமிழ்நாட்டில் உலக தமிழர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது தமிழர்கள் தன்னுடைய உணர்வால் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் இந்த போராட்டத்தையும் நடத்தினார்கள். திராவிட கட்சிகள் நடத்தின போராட்டம் அல்ல, தமிழர்கள் நடத்தின போராட்டம். இதுக்கு யாரும் தலைமை அல்ல, ஒவ்வொரு தமிழனும் இதற்கு தலைமை. இந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மளுடைய தமிழகத்தை ஆண்டு கொண்ட முதல்வராக இருந்தார்கள்.
அப்பொழுது மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசாக இருந்தது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதை பிரதமரிடம் கொண்டு சென்று பிரதமரிடம் இந்த போராட்டத்தை நிறுத்த சொல்லி இந்த ஜல்லிக்கட்டுக்கு கோர்ட்டு மூலமாக தீர்வு கண்டார்கள். இது ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ஐயா மோடி அவர்கள் செய்தது தான் இந்த ஜல்லிக்கட்டு. இதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த விதமான அருகதைகள் இல்லை என்பதை தெரியும். இப்போ ஏன் அதை உரிமையை இருக்கு மக்களுக்கு தெரியும் இருந்தும் அந்த உரிமை கொண்டாடுறாரு. அந்த உரிமையை சும்மா எடுத்துப்பாரு. வயசாயிட்டுல அவருக்கு. வயசு அதிகமாக எதை நாம் செய்தோம் எதை செய்யவில்லை என்று தெரியவில்லை. நல்லதை செய்ததெல்லாம் அவராக எடுத்து சொல்லுகிறார். அதற்கு நம்ம தமிழக மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். உதயநிதி கேட்டதில் என்ன நாங்கள் செஞ்சோம் உரிமை தொகை கொடுக்குறோம் இதெல்லாம் செஞ்சிருக்குன்னு தானே கேட்டார். அதில் என்ன தவறாக இருக்குது சார்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரகாரம் நாம் ஒரு விஷயத்தை அரசியல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது, அது ஒரு மினிஸ்டராக ஒரு மந்திரியாக போகும் பொழுது நாம் என்ன செய்தோம் என்று சொல்ல வேண்டும். என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லக்கூடாது. மேனிஃபெஸ்டோ வேற, இது வேற. இந்த அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக இவர் நாங்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை நாங்கள் கொடுக்கின்றோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் யார் அந்த லிஸ்ட் எடுத்தா நாங்க இந்த உரிமை தொகை மீண்டும் கொடுப்போம் என்பதாக ஒரு கட்டமைப்பு, அதாவது ஒரு உள்ள அப்படியே மரியாதைக்கு குறைவில்லாமல் மிரட்டி வாக்குகளை சேகரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் பெரிய தவறு. இது அரசியல் அமைப்பு சட்டத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி. ஆல்ரெடி அவர் சனாதானத்தை சொல்லி பாரத தேசம் ஃபுல்லா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னும் நிறையா வழக்கில் இவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். நன்றாக உன்னித்து உண்மையாக பேச வேண்டும் என்பதை உதயநிதிக்கு நாங்கள் தெரிவித்தோம். இப்போ அப்படிப்பட்டவர் தான் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, சனாதனத்தை பேசினவர் இப்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ராமர் கோயில் நாங்கள் ராமர் கோயிலை எதிர்க்கலை, ராமரை எதிர்க்கலை, அந்த பாபர் மசூதி இருந்த இடத்தில் கட்டுவதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு இப்போ பேச வந்திருக்காரு. இதை எப்படி? அதாவது இனி அவர் தவறுதலான பாதையில் வழி நடக்கிறார் என்று தான் நான் சொல்வேன். அவரை யாரோ தவறான பாதையில் நடத்தி கொண்டு போகிறார்கள். ராமர் கோயில் கட்டிவிட்டது, மசூதிக்கு இடம் கொடுத்து அவர்களும் கட்டிவிட்டார்கள். இது பாரத தேசத்தில் இந்த பிரச்சனை முடிந்து விட்டது. இது ராமர் கோயில் கட்டினது தவறு என்று சொன்னால் இது பாரத தேசத்திற்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறதா, இல்லைன்னா சாதி மத பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறார்களா? அது தவறான வாதம். அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் அது கட்டியிருக்காங்க. ஆமாம். அது இல்லாமல் மோடி அவர்கள் கட்டுவதற்கு அதை அடிக்கல் நாட்டுறதுலாம் தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் செய்வதில் அவர் புனிதரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை சொல்லியிருக்காங்க. சார், உண்மையிலே மோடி அவர்கள் புனிதர் தான். அவர் புனிதருங்க போய் தான் அதற்கு விரதம் இருந்து கிட்டத்தட்ட 9 நாட்களோ 18 நாட்களோ விரதம் இருந்து அதுக்குன்னு உணவுகள், வெஜிடேரியன் உணவுகள், முழுமையாக வெஜிடேரியன் தான், அது முழுமையாக நின்று அதுக்கு இந்து முறைப்படி அவர் சுத்தபத்தமாக இருந்து அந்த கோயிலை கட்டினார். இவர்கள் போல் அல்ல, இவர்கள் போல் கரைப்படிந்தவர்கள் அல்ல மோடி அவர்கள். ஆகையால் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. பாரத பிரதமருக்கு அந்த உரிமை இருக்கிறது. இது நீதிமன்றத்தால் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு கட்டப்பட்ட கோயில். இதற்கு மீண்டும் இதை சாதி மதத்தை பிரச்சனையாக உருவாக்கக்கூடாது என்று நான் உதயநிதிக்கு பதிலளிக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.